ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஸோ தெளிவாக ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கு. அதாவது ப்ரோமோ 3 ஏதோ பெரிய இது மாதிரி இந்த விஜய் டெலிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெகுலர் டைமை விட தள்ளி ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, அவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்கும்னு பார்த்தா என்னது இது பிஆர் வேலை பார்க்குறீங்களா? விஜய் டெலிவிஷனே பிஆர் வேலை பார்க்குதா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல அந்த தேர்ட் ப்ரோமோ முடியணும்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதுதான் அதோட ஃப்ளோவே. அது நம்ம இந்த ப்ரோமோலேயே தெரிஞ்சுருக்கோம். பட் இருந்தாலும் ஃப்ளோ சொல்கிறேன். கேம் முடிஞ்சது. முதல் ரவுண்டு, ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்வதியை விட்டு சபரி கையில் வச்சு இது பண்ணிட்டார். அப்போ என்னன்னா சபரிக்கும் பார்வதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது. பிரச்சனை ஃபன்னாக பேசிக்கிறாங்க. அப்போ எஃப்ஜேல வந்து மார்க் பண்ணுறாரு பார்வதியை. உடனே வந்து சபரி சொல்கிறேன், அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, எங்கள் 2 பேரும் நாங்கள் பேசுவோம், நீ அதுக்குள்ளே வராத. ஒன்றே இல்லை பார்வதி, ஆமாம் கரெக்டு, நாங்கள் 2 பேர் பேசுவோம், நாங்கள் பண்ணுவோம், விச் இஸ் வேலிட். ஸோ அதான் தேவையில்லாமல் மார்க் பண்ணுற விஷயமா இருக்குது. தீபாவளி ஆரம்பிச்சது இவங்க பண்ணுற அட்டூழியங்கள் இது பண்ண முடியல. வீடியோ பேசும்போது கூட வருது. ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது. என்னது ஃபைட் நடக்குது. அது ஃபன்னாக தானே ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களே சொல்லிக்கிறாங்க ஃபன் ஃபைட் தான் சொல்லி ஜாலியாக பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் மார்க் பண்ணால நீ கம்னுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாரும் இது பாயிண்ட் சிஸ்டம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் சொல்லும் போது நம்மளோட திவாகர் வந்து வாட்டர் மிலான் ஸ்டார், நானே என்னோட இதை தான் எடுத்துன்னு ஒன்றே நம்ம ஜோக்கர் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு துப்புறாரு. ஓ ஃபஸ்ட் சரி, ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது பட்டு நிறுத்தி வேறு எதுவும் சொல்லப்படும், தெரியாமல் சொல்லிட்டா. அது மாதிரி என்னென்னா ரூல் சொல்கிறாராம். ஏங்க ரூல் தெரிஞ்சுமே நீங்கள் துப்புவீங்களா? ரூல் தெரியாமலும் நீங்கள் ஒருத்தரை பார்த்து துப்புவீங்களா? அவருக்கு எவ்வளோ பெரிய ஏஜ், உங்களோட பாதி அதிகமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது சரியா. ஸோ சொல்கிறேன், தெரியல கூட துப்பக்கூடாதுங்க. அது மிகவும் தவறு. எப்படி இந்த கமருதீன் அப்படி பண்ணுறாங்க. பட் ஆனால் பார்வதி உடனே ரியாக்ட் பண்ணாங்க. என்ன தான் சில பல முரண்பாடுகள் அவங்கக்கிட்டே இருந்தாலும், எல்லாத்துக்கும் சண்டை போட்டாலும், சில விஷயத்துக்கு கரெக்டாக அத்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்து வந்து என்னென்னா அதை கேட்டனாலே இவருக்கு எஃப்ஜேக்கு பொத்துக்கிச்சு. இவர் கேட்குறாங்க, அப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லி நம்ம பார்வதி சொன்னதுக்கு எஃப்ஜேல எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் பார்வதியும் பேசும்போது இவர் உள்ளே போகும்போது சபரியும் பார்வதி வந்து நீ உள்ளே வராது அப்படின்னாங்க. ஆனால் இதுவே கமருதீனும் திவாகரும் பேசும்போது எதுக்கு பார்வதி உள்ளே வராங்க? அதுதான் இவங்களுக்கான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏங்க அது வேறு இது வேறு. என்னை பொறுத்தவரை என்னோட புரிதல் படி என்னென்னா அது வேறு. ஒருத்தங்க 2 பேர் விஷயத்த ஜாலியாக தான் பண்ணுறாங்க. நம்பர் 1, அதில் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு பார்வதியும் சொல்லியோ நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே போகிறது, அது டிஃப்ரெண்ட். இன்னொன்று, இவர் வாண்டடாகவே துப்புறாரு, புரியுதா? சும்மா திவாகர் பேசும்போது துப்புறாரு. இதை வந்து பார்வதி நிறைய சொல்லியும் அதை பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க எதுவும் உள்ளே வந்து உங்களை வந்து மார்க் பண்ணல, அதை பண்ணாத, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு இந்த எஃப்ஜேக்கு இப்படி கோவம் வருதுன்னு இவருக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மார்க் பண்ணுறது, இந்த கிளப் டான்சர்ஸ்ன்னு சொல்கிறது, ஸ்ட்ரிப் டான்சர்ஸ்ன்னு சொல்கிற இவருக்கெல்லாம் போன வாரமே ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு கொடுத்துருங்க. இந்த கமருதீனுக்கும் ரொம்ப திமிரி ஏறி தான் கிடக்குது. அவருக்கும் ரெட் கார்டு எல்லோ கார்டு கண்டிப்பாக கொடுத்துருக்க வேண்டிய ஒரு இது தான். பட் மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ண. ஸோ அதாங்க, அதுக்கு உடனே உள்ளே போன்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. அந்த விஷயத்த சொன்னார். எல்லோரும் இல்லை நம்ம டீம் ஜெயிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது பாருங்கள், அது ஒத்துக்கவே முடியாது. சபரியும் கனியும் வந்தாங்க, வந்து பேசினிருந்தாங்க. எனக்கு இந்த பார்வதி பற்றிலாம் கவலையே இல்லை, அவங்க பேர் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, உன் பேர் கெட்டக்கூடாது, நீ ரொம்ப பேசக்கூடாதுன்னு தான் சொன்னேன்றாங்க. நீங்கள் ஜெயிக்க வந்தீங்களா இல்லை எஃப்ஜேவை ஜெயிக்க வந்தீங்களா? கனி சபரி ஆர்டிஃபிஷியல் தான். அவர் உள்ளே வரும்போதே ஆர்டிஃபிஷியல் தான். அவர் கேமராக்காக தான் பர்ஸ் பண்ணுறாரு. அவரை பற்றி எனக்கு பேச இஷ்டமே கிடையாதுங்க. ஓட்டு மட்டும் அவருக்கு போடாதீங்க தான் நான் சொல்லுவேன். சும்மா இந்த டைட்டில் உள்ளே இருக்கவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. கானா, வினோத், பார்வதி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் என்ன புதுசா? நமக்கு மட்டும் என்ன புதுசா? இந்த கனி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தாங்க? சாப்பாடு செய்கிறதுக்கும் எஃப்ஜேக்கு ஜிங்குச்சா, சபரிக்கு ஒரு 2 ஜிங்குச்சா, அது அடிக்க தான் வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏங்க நீங்கள் ஜெயிக்க வந்தீங்களா இல்லை எஃப்ஜேவை ஜெயிக்க வர வச்சிங்களா? நீங்கள் தானே ஜெயிக்கணும். உன் பேர் கெட்டக்கூடாதுன்னா என்ன இது? அவங்க பேர் கெடட்டுமா? ரொம்ப தவறாக இருக்குது. வெளில கெடக்கூடாதுன்னா இதெல்லாம் அநாகரிகமான வார்த்தை. ஒன்றும் இல்லை, எஃப்ஜே போய்ட்டு சபரியை போய் கட்டி பிடிச்சிக்கிறதுக்கும் நம்ம இதை பற்றி ஒரு நாள் கேட்கலாம். பார்வதி ஏன் இப்போ கேட்க மாட்டீங்கன்றாரு. சரி, இதுக்கு ஒரு நாள் வரும். எந்த நாள்? டேட் சொல்லுங்கள். எந்த நாள்? இதுக்கு ஒரு நாள் வரும், நம்ம அப்போ பேசிக்கலாம். உடனே கட்டி பிடிச்சி சீன் போடுறாங்க. இதை வந்து இந்த விஜய் டெலிவிஷனோட மட்டமாக கேவலமாக இந்த விஜய் டெலிவிஷனை ப்ரோமோ வர போடுறானுங்க. அவனுங்களுக்கு எந்த செருப்பில் முக்கிய அடிக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதாவது என்னென்னா பச்சையாக பிஆர் வேலை பார்க்குறாங்க, அதுதான் உண்மையே. ஏன் சபரி விஜய் டிவி ப்ராடக்ட்னாலையா? அவர் ஜெயிக்க வைக்கணுமா? எஃப்ஜேவை நல்லவ மாதிரி காட்டணுமா? என்னென்ன பேசியிருக்காம கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா?